ஹாய் நண்பர்களே! வெல்கம் டூ சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்டின்னா, பான் கார்டு பெற பிறப்பு சான்றிதழ் கட்டாயமாக அறிவிச்சிருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய அரசின் புதிய திருத்த சட்டத்தின்படி இனிமேல் பான் கார்டு பெறுவதற்கு பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்துள்ள பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தின் கீழ் ஒரு குடிமகனின் அங்கீகாரத்திற்கு பிறகு பிறப்பு சான்றிதழ் ஒற்றை ஆவணமாக இனி செயல்படும். எனவே இது பான் கார்டு விண்ணப்பங்களிலும் அமல்படுத்தப்படுது. அதனால புதிய பான் கார்டு கோரி விண்ணப்பிப்பவர்கள் தங்களின் பிறந்த தேதியை உறுதிப்படுத்தக்கூடிய பிறப்பு சான்றிதழை இணைப்பது அவசியம். ஆதார் அட்டையில பிறந்த தேதி இருந்தாலும் பிறப்பு சான்றிதழ் கூடுதல் ஆதாரமாக கேட்கப்படுது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு அரசு வழங்கிய டிஜிட்டல் பிறப்பு சான்றிதழ் இல்லை என்றால் பான் கார்டு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த நடைமுறை இனி அனைவருக்கும் பொருந்தும். பான் கார்டு விண்ணப்பத்தில் உள்ள பெயரும் ஆதாரில் உள்ள பெயரும் இனி 100% ஒரே மாதிரியாக இருக்கணும். ஒரு சிறிய இன்சியல் மாற்றம் அல்லது எழுத்துப்பிழை இருந்தாலும் விண்ணப்பம் தானாகவே நிராகரிக்கப்படும். ஏற்கனவே பான் கார்டு வைத்திருப்பவர்கள் அதில் பிறந்த தேதி அல்லது பெயரை மாற்ற விரும்பினால் இனி கட்டாயம் பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்கணும். ஒரே நபர் பல்வேறு பெயர்களில் அல்லது தவறான பிறந்த தேதிகளை கொடுத்து பல பான் கார்டுகளை பெறுவதை தடுக்கவே இந்த புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலம் வரி ஏய்ப்பு முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என வருமான வரித்துறை எதிர்பார்க்குது. நன்றி.